எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம் எடுத்தவர்கள் வாசிக்கலாம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆமென். அருமையானவர்களே, இந்த வாரத்தின் வார்த்தைக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நான் காத்திருந்த பொழுது ஆண்டவர் என் இருதயத்துல வைத்த ஒரு வார்த்தை தான் இன்றைக்கு நீங்களும் நானும் வாசிக்க கேட்ட இந்த எசேக்கியேல் தீர்க்க தரிசன புத்தகம் 22ஆம் அதிகாரம் 30வது வசனம். நான் திரும்ப உங்களுக்காக வாசிக்கிறேன், கவனமா கவனிங்க. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், தேடியும் காணேன் என்று கர்த்தர் சபையை பார்த்து சொல்லுகிற வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆமென். கவனிங்க, இன்றைக்கு தேதி 10. கவனிங்க, இந்த வாரத்துல வருகிற வெள்ளிக்கிழமையில 79வது சுதந்திர தினத்தை நம்முடைய இந்திய முழுவதும் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா இந்தியர்களும் என்ன பண்ண போறாங்கன்னா கொண்டாட போகிறார்கள். ஆமென். உலகம் முழுவதிலும் இருக்கிற எல்லா இந்தியர்களும் 79வது சுதந்திர தினத்தை கவனிக்கிறீங்களா? என்ன 79வது சுதந்திர தினத்தை கோலாகலமாக ரொம்ப சந்தோஷமாக பல கலை நிகழ்ச்சிகளோடு கூட என்ன பண்ண போறாங்கன்னா எல்லா இடத்துலயும் அவங்க கொண்டாட போகிறார்கள். ஆமென். கவனிங்க அருமையானவர்களே, கவனிங்க. உலகம் முழுவதிலும் இந்த சுதந்திர தினத்தை எல்லா இந்தியர்களும் கொண்டாடி கொண்டிருக்கிற இதே நேரத்துல பரலோகத்திலிருந்து சபைக்கு நேராய் ஒரு வார்த்தை வருகிறது. பரலோகத்திலிருந்து தம்மால் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. அது என்ன வார்த்தை தெரியுமா? தேசத்தை நான் அழிக்காதபடிக்கு, தேசத்தின் மேல தேவ கோபம் எழும்பாதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்க ஒரு மனுஷனை நான் தேடினேன் என்கிற வார்த்தை. ஆமென். கவனிங்க, சுதந்திர தினம்னாவே எல்லாரும் காந்தியை நினைச்சு காந்தியை போல வேஷத்தை அணிந்து கொண்டு, சுபாஷ் சந்திரை போல வேஷத்தை அணிந்து கொண்டு பல கலை நிகழ்ச்சிகளை நடத்தி ரொம்ப சந்தோஷமா என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு கிடைத்த சுதந்திரத்தை நினைச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டாடி கொண்டிருப்பாங்க பாருங்க. ஆனா பரலோகத்திலிருந்து ஒரு வார்த்தை வருகிறது. அந்த வார்த்தை தான் என்னன்னா, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, ஒருவனையும் காணேன் அப்படின்னு சொல்லுகிறார். ஆமென். என்ன கவனிங்க, ஒரு மனுஷனையும் அவர் என்ன பண்ணலையா, பார்க்கலையா. ஆமென். ஆமென். ரொம்ப சபையை பார்த்து ரொம்ப கர்த்தர் ஏக்கத்தோடு கூட கேட்கிற ஒரு கேள்விதான் இந்த வார்த்தை. இதுக்கு முன்னாடி நிறைய வசனங்கள் இருக்கு, ஆனா நான் அந்த வசனங்களுக்குள்ள போக விரும்பல. இந்த வசனங்களுக்குள்ள போய் உங்களை கொஞ்ச நேரம் சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டு உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கவனிங்க, முதலாவதாக இந்த வார்த்தை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, நான் நினைச்சேன் இந்த 79வது சுதந்திர தினம் மற்ற காரியங்களை போல இருக்க போறது இல்ல, ரொம்ப சந்தோஷமா நம்ம எல்லாரும் கொண்டாட போகிறோம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டுடைய வார்த்தை வருது, இல்ல தேசத்தை நான் அழிக்காதபடிக்கு, தேசத்தின் மீது என் கோபம் பற்றி எரியாதபடிக்கு திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை நான் தேடுறேன், நான் தேடுகிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை எனக்கு நேராய் வந்தது. நான் கேட்ட, ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே தேசத்தின் மேல தேவ கோபம், ஏன் ஆண்டவரே தேசத்தின் மேல அழிவு அப்படின்னு நான் கேட்கும் பொழுது ஆண்டவர் சில வசனங்களை என் கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்தார். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரியது, தேசம் இரத்த பழிகளால் நிறைந்திருக்கிறது, நகரம் மாறுபாட்டினால் நிறைந்திருக்கிறது என்று கர்த்தர் என்னோடு கூட பேசினார். நல்லா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, தேசத்தின் மேல தேவ கோபம் ஏன்னா, தேசத்தின் மேல இங்க பாருங்க, சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட 79 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆகியும் கூட தேசத்தின் மேல தேவ கோபம் வருவதற்கு என்ன காரணம்னா, இந்த தேசத்துல நடக்கிற அருவருப்புகள், நம்முடைய தேசத்துல காணப்படுகிற குற்றங்கள், குற்றமில்லாத ரத்தங்கள் சிந்தப்படுகிற காரணங்கள், பாவம் பெருகி கொண்டிருக்கிற காரணங்கள்,
ஒவ்வொரு நாளும் செய்தி எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. உங்க மனசுல தோன்றி கூட இருக்காது பாருங்க. அப்படிப்பட்ட பாவங்கள் எல்லாம் இன்னைக்கு மனிதன் செய்து கொண்டிருக்கிறான். கவனிங்க, சொந்த அப்பா தானேன்னு பிள்ளைங்க நம்ப முடியல, சொந்த பிள்ளைங்க தானேன்னு சொல்லி பெற்றோர் நம்ப முடியல. ஏன் கணவர் தானே, இத்தனை வருஷமா நான் கூடவே இருந்து பார்த்திருக்கிறேனே அப்படின்னு சொல்லி சொந்த கணவரை நம்ப முடியல. ஏன் மனைவி தானே அப்படின்னு சொல்லி மனைவியை இன்னைக்கு நம்ப முடியல. ஏன்னா தேசம் எப்படி போய் கொண்டிருக்குன்னா, குற்றங்கள் அதிகரித்து 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 இன்னைக்கு தேசம் எப்படி போயிட்டு இருக்குன்னா பாழான தேசமாய் போய் கொண்டிருக்கிறது. ஆமென். இங்க பாருங்க ஒரு நிமிஷம், நீங்க பைபிள்லாம் எடுக்க வேணாம், ஏன்னா செய்தி கொஞ்சம் ரொம்ப முக்கியமான செய்தின்றதுனால நீங்க அப்படியே என்ன கவனிக்கும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கவனிங்க, இன்னைக்கு நம்ம சபையில நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா இன்னைக்கு கொஞ்சம் பேரை உங்களை ஃபில்டர் பண்ணி கொண்டு வந்ததற்கான காரணம் என்னன்னா, உங்ககிட்ட இந்த வார்த்தை வெளிப்படுத்தும்படி கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். நீங்க நம்புறீங்களா? இன்னைக்கு நீங்க ஏதோ ஒரு நோக்கத்தோடு கூட அழைக்கப்பட்டு வந்திருக்கிறீங்க. ஆமென். இந்த வார்த்தை உங்களுக்கு நமக்கான வார்த்தை. ஆமென். தேசம் எப்படி இருக்கான்? இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய வம்சத்தாரின் அக்கிரமம் மிகவும் பெரியதாக இருக்கிறதாக தேவன் பார்க்கிறார். ஏன் பிரதர், நாங்க சுதந்திர தினத்தை கொண்டாடுற சந்தோஷமா கொண்டாடலாம் நினைக்கும் பொழுது தேசத்தை பற்றி இப்படி ஒரு வார்த்தை வருகிறது? அது உண்மைங்க. ஏன் தெரியுமா? கவனிங்க, தேசத்தில் அக்கிரமம் மிகவும் பெரியதாக இருக்கிறது. தேசத்தின் மேல தேவ கோபம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? தேசத்துல குற்றமில்லாத ரத்தம் சிந்திக்கொண்டே இருக்கிறது. சத்ரு தனக்கு கொஞ்ச காலம் தான் இருக்குன்னு சொல்லி இந்த தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு ஜனத்தையும் என்ன பண்றான்னா, அதாவது என்ன சொல்றதுன்னா, குற்றமில்லாத ரத்தத்தை நிறைய சிந்த வைத்து கொண்டிருக்கிறான். நிறைய பேர் மரணத்துக்கு நேராக நடத்தி கொண்டிருக்கிறான். நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாம போகிறது. அது நிமித்தம் அடுத்து நாங்க என்ன செய்வோம் தெரியாம நிறைய பேர் சூசைட் நேரா கடந்து போகிறார்கள். எப்படியாகில ஜனங்களை பாவத்துக்குள்ள நடத்தி, எப்படியாகில ஜனங்களை அக்கிரமத்துக்குள்ள நடத்தி, எப்படியாகில ஜனங்களை பாவத்தை செய்ய வைத்து அவங்களை அழிக்கணும்னு சொல்லி இன்னைக்கு சத்துரு ஒரு பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கிறான்னா, பயங்கர தீவிரமாய் இந்த தேசத்தை பாவத்துக்குள்ள நடத்தி கொண்டிருக்கிறான். ஆமென். பாவம் பெருக பெருக தேசத்தின் மேல தேவ கோபம் உண்டாகிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆமென். ஆதியாகமத்தின் புத்தகம் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமாராவின் மேலும் கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வர்ஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னும் கவனிங்க, சோதோம் குமாரா மேல தேவ கோபம் எழும்பி, தேவ கோபாக்கினை எழும்பி, தேவனுடைய அழிவு எழும்பி அந்த பட்டணத்தை கந்தகத்தினாலும் அக்கினியினாலும் அழித்தது என்று நாம் பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? சோதோம் குமாராவுடைய பாவம் தேவ சமூகத்துல வந்து எட்டினது என்று நாம் பார்க்கிறோம். விபச்சார பாவம், ஓரினை சேர்க்கையின் பாவம், பெருந்தீனியின் பாவம், மனிதனுக்கு விரோதமாய் மனிதன் எழும்புகிற பாவம், இந்த பாவம் தேவ சமூகத்துல எழும்பினபடினால, தேவ சமூகத்துக்கு போய் எட்டினபடினால வேதம் சொல்லுகிறது தேவ கோபம் அந்த சோதோம் குமாரா மேல வந்தது என்று. ஆமென். இன்னைக்கு ஏன் நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார் தேசத்தை நான் அழிக்காதபடிக்கு அப்படின்னு சொல்றாருன்னா, ஏன் தேசத்தை அழிக்கணும்னு அவர் வந்திருக்கிறார்னா, ஏன் தேசத்தின் மேல தேவ கோபம் உண்டாயிருக்குன்னா, இந்த தேசம் பாழாய் கிடக்கிறது. ஆமென். இந்த தேசம் விக்கிரக ஆராதனையினால் நிறைந்திருக்கிறது. இந்த தேசம் உண்மையான தேவனை மறந்திருக்கிறது. இந்த தேசம் கர்த்தரை அறிகிற அறிவினால காணப்படாம உலக சிற்றின்பங்களிலும் இச்சைகளிலும் பாவங்களிலும் தன்னை விற்று போட்ட தேசமாக நம்முடைய தேசம் இருக்கிறது என்று கர்த்தர் கண்டு இன்னைக்கு சபையை பார்த்து ஒரு கூக்குரல் கொடுக்கிறார், ஒரு அறைக்கூவல் கொடுக்கிறார். அதுதான் என்னன்னா, நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன் என்று எசேக்கியேல் 9:4 சொல்லுகிறது. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய்
சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். ஆமென். தேசத்துல செய்யப்படுகிற சகல அருவருப்புகள், தேசம் எப்படி இருக்குன்னா சகல அருவருப்புகளால நிறைந்திருக்குதான். ஆமென். இன்னும் நம்ம வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் 15ஆம் தேதி சுதந்திர தினம் ரொம்ப சந்தோஷமா கொண்டாட போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி சபை ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். நம்ம தேசத்தின் மேல தேவ கோபம் வந்திருக்கிறது. நம்முடைய தேசத்தின் மேல தேவ கோபாக்கினை வந்திருக்கிறது. நம்முடைய தேசத்தின் மேல அழிவு வந்து நின்று கொண்டிருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? நம்ம தேசத்துல நடக்கிற சகல அருவருப்புகள். ஒரு பக்கம் போதை பொருட்கள் அதிகமா விற்பனை செய்யப்படுகிறது. வாலிபர்கள்னு பார்க்காம, சின்ன பிள்ளைங்கன்னு பார்க்காம எல்லாருக்கும் இந்த போதை பொருட்கள் விற்கப்படுகிறது. எல்லாரும் போதைக்கு அடிமையாய் கொண்டிருக்கிறாங்க. ஒரு புறம் அப்படி இருக்க, ஒரு புறம் விபச்சாரங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் வேசிதனங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. காம விகாரங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்னைக்கு சபையை பார்த்து கர்த்தர் சொல்றார், இதனாலதான் என்னுடைய கோபம் தேசத்தின் மேல வந்து நிற்கிறது. இதனாலதான் என்னுடைய கோபாக்கினை, என்னுடைய அழிக்கிற அந்த புயம் வந்து நிற்கிறது என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். கவனிங்க, அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, இதிலிருந்து தேசத்தை மீட்டெடுக்கும்படிக்கு திறப்புல நிற்கவும் சுவரை அடைக்கவும் நான் சபைக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனை தேடுகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். என்ன சொல்லுங்க? ஒருவனை. கவனிங்க அருமையானவர்களே, இந்த ஒருவனை அப்படின்னும் போது நம்ம என்ன நினைச்சிட கூடாதுன்னா, அதான் பாஸ்டர் நீங்க இருக்கிறீங்களே, நீங்க ஜெபம் பண்றீங்களா, வாரம் நம்ம தான் ஜெபம் பண்றோமே தேசத்துக்காக அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இங்க பாரு, இந்த ஒருவனை என்பது என்ன அர்த்தத்துல குறிக்குதுன்னா, சபைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருவனையும் குறிக்கிறது. ஒவ்வொருவரையும், ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளையும் இது குறிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஆமென். நான் ஒருத்த மட்டும் ஜெபம் பண்றதுனால தேசத்துல ஒரு மாற்றமும் வராதுங்க. நான் ஒருத்த மாத்திரம் கண்ணீர் வடிக்கிறதுனால தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை, மாற்றத்தை கொண்டு வர முடியாது. இந்த கரங்களோடு சேர்ந்து முழு சபையும் சேரணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். முழு சபையும் சேர்ந்து கை கோர்க்கும் பொழுது இந்த தேசத்தை அழிவிலிருந்து மீட்டெடுக்க முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கவனிங்க அருமையானவர்களே, வேதவசனம் சொல்லுகிறது, ஏசாயா 59:16 பாருங்க. ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று கர்த்தர் என்ன பண்ணாராம்? ஆச்சரியப்பட்டாராம். இங்க பாருங்க, வேதத்துல இப்படி ஒரு வார்த்தை இருக்கு. என்னன்னா, திறப்பில நிற்கவும் சுவரை அடைக்கும் ஒரு மனுஷன் நான் தேடுறேன்றாரா சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஒருவனையும் காணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஏசாயால அவர் எழுதுறாரு, ஒருவனும் இல்லை என்று, திறப்புல நின்று சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனும் இல்லை என்று கண்டு கர்த்தர் பரலோகத்திலிருந்து ஆச்சரியப்பட்டாராம். பாருங்க, என்னப்பா இது, தேசத்துல இந்த அளவுக்கு அருவருப்பு நடந்து கொண்டிருக்கிறது, தேசம் இந்த அளவுக்கு அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, தேசம் இந்த அளவுக்கு பாவத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அந்த உணர்வே இல்லாம, அந்த எண்ணமே இல்லாம என் ஜனம் இப்படியே சுகபோகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறதேன்னு சொல்லி பரலோகத்துல ஆண்டவர் அப்படியே ஆச்சரியப்படுறாராம். ஐயோ, ஒருவனையும் காணமே, ஒருவனையும் காணமேன்னு சொல்லி அவர் தவித்து கொண்டிருக்கிறாராம். ஆமென். இந்த வாரம் கர்த்தர் உங்களை கொண்டு வந்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? உங்களை திறப்புல நிற்க வைத்து சுவரை அடைக்கிறவர்களாய் மாற்றும்படிக்கு. ஆமென். அல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்னு தான் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. எசேக்கியேல் 13:5 சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தருடைய நாளிலே யுத்தத்தில் நிலை நிற்கும்படி திறப்புகளில் ஏறினதும் இல்லை, இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக சுவரை அடைத்ததும் இல்லை அப்படின்னு சொல்ற. ஆண்டவர் ரொம்ப பரிதாபமா சில காரியங்களை சொல்ற. என்னன்னா, நீ திறப்புல நிற்கவும் இல்லை, சுவரை அடைக்கவும் இல்லை. நல்லா கவனிங்க, இன்னைக்கு சபை எப்படி போய் கொண்டிருக்குன்னா, தங்களுக்கு என்ன கிடைக்கும், தங்களுடைய ஆதாயத்துக்காக என்ன நடக்கும், நான் சபைக்கு போறதுனால எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் அப்படின்ற நிலைமையில தான் இன்னைக்கு அநேக சபைகள் போய் கொண்டிருக்கு. கர்த்தர் என்ன மன்னிக்கிட்டோம், நிறைய ஊழியக்காரர்கள் கூட இன்னைக்கு எப்படி பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, உங்களுக்கு ஆசீர்வாதம்
உங்களுக்கு ஆசீர்வாதம், நீங்க செழிப்ப காண போகிறீங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட போறீங்க அப்படின்னு சொல்லியே ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா, அப்படி அந்த நிலைமைக்குள்ளேயே என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ என்ன தப்பு வேணாலும் செய்துகோ, உன் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா நீ ஆசீர்வதிக்கப்பட போற, கர்த்தர் உன்னை மன்னிக்க போறாரு அப்படின்னு சொல்லியே ஜனங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னைக்கு நடத்தி கொண்டிருக்கிறாங்க. ஆனா அதன் மத்தியில இன்னைக்கு நம்முடைய சபைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. உன்னை தாயின் கர்ப்பத்துல முன்குறித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு, உன்னை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. எதற்காக தெரியுமா நான் உன்னை அழைச்சேன்? எதற்காக தெரியுமா உன்னை முன்குறிச்சேன்? இந்த கிராமத்துல உன்னை காட்டில் எத்தனையோ பேர், நம்மை காட்டில் எத்தனையோ நல்லவர்கள் இருந்தாலும் நம்மை ரட்சிப்புக்குள்ள நடத்தினதற்கான காரணம் என்ன தெரியுமா? நீங்களான திறப்புல நிற்க வேண்டும் என்பதற்காக, நீங்களான சுவரை அடைக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. கவனிங்க அருமையா, ஒரு ஆபிரகாம் திறப்புல நின்றதுனால லோத்தை கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? சோதோம் குமார அழிவில் இருந்து மீட்டெடுத்தார். நீங்க தாங்க ஆபிரகாம், உங்க குடும்பத்தை நீங்க தாங்க மீட்டெடுக்கணும். திறப்புல நின்று உங்களுக்காகவே, உங்க பிள்ளைகளுக்கு நல்லது, நான் இல்லைன்னு சொல்லல, உங்களுக்காக அழணும். ஆண்டவர் சொல்றாரு எருசலேம் குமாரத்திகளை பார்த்து, நீங்க எனக்காக அழ வேண்டாம், நீங்க போய் உங்களுக்காக உங்க பிள்ளைகளுக்காக அழுங்க அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, அதே கர்த்தர் சொல்றாரு, உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த நாழிகையில, உங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த கொஞ்ச டைம்ல தேசம் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்துல இந்த பூமியை கர்த்தர் தண்ணீரால நியாயம் தீர்த்தார். ஆனா இனி வரப்போகிற உலகத்தை, இந்த உலகத்தை கர்த்தர் அக்கினியினால நியாயம் தீர்க்க போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பூமி அக்கினிக்காக இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இதன் மத்தியில கர்த்தர் உங்களை என்னை நோக்கி பார்த்து சொல்லுகிறார். என்ன தெரியுமா? நீங்க திறப்புல நிற்கணும், நீங்க சுவரை அடைக்கணும் அப்படின்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். சிலருக்கு பாருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, சிலருக்கு ஜெபம் அப்படின்னாலே கோபம் வருது. சிலருக்கு ஜெபம்னாலே என்ன வருது? என்னங்க இவருக்கு வேற வேலை இல்லை, ஜெபம் ஜெபம் ஜெபம். இல்லைங்க, நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? உங்களை ஜெபிப்பதற்காக தான் கர்த்தர் அழைச்சிருக்கிறாரு. உங்க மேல இருக்கிற முத்திரை என்ன தெரியுமா? ஜாமக்காரன் என்கிற முத்திரை. அல்லேலூயா. ஜாமக்காரன் என்ன பண்ணுவான் தெரியுமா? கோட்டை வாசல்ல நின்று கொண்டிருப்பான். அவங்ககிட்ட ஒரு பெரிய பைனாக்குலர் இருக்கும். சும்மா நான் அப்படி சொல்றேன். தூரத்துல எந்த எதிரி வருகிறான், எந்த பிரச்சனை வருகிறது என்கிறத அவன் என்ன பண்ணுவானா, தூரத்துல அவர்கள் வரும்பொழுதே கண்டு கொள்ளுகிறவனா இருக்கிறான். அவன் தான் யாருன்னா ஜாமக்காரன். ஆமென். அது மாத்திரமல்ல, அவன் திறப்புல நிற்கிறவன் மாத்திரமல்ல, அவன் சுவரையும் என்ன பண்றான்னா அடைக்கிறான். அந்த பிரச்சனையை உடனே ஜனங்களிடத்துல தெரிவித்து, உடனே ராஜாக்களிடத்துல தெரிவித்து, யுத்தத்திற்கு தங்க ஜனங்களை ஆயத்தப்படுத்தி, வருகிற எதிரியை தடுத்து நிறுத்தி ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை தன் தேசத்துக்கு கொடுக்கிறவன் தான் யார் தெரியுமா? ஜாமக்காரன். உங்களை கர்த்தர் ஜாமக்காரர்களா இந்த நாள் அழைச்சிருக்கிறார். சிஸ்டர், நீங்க வெறுமனே உட்காந்துட்டு 4 பாட்டை பாடிட்டு, 4 பாட்டை பாடி ஆராதனை பண்ணிட்டு அப்படியே வெறுமனே காணிக்கை போட்டு போகிறதுக்காக உங்களை கர்த்தர் அழைக்கல. ஸ்பெஷலா இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தரி பிள்ளைகளை கர்த்தர் அழைச்சதற்கான காரணம், ஒரு நோக்கம் இருக்கு, ஒரு முகாந்திரம் உண்டு. அது என்னன்னா, நீங்களும் நானும் திறப்புல நிற்க வேண்டும் என்று. ஆமென். நீங்களும் நான் ஆபிரகாமை போல திறப்புல நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லிடுங்க. அல்லேலூயா. சங்கீதங்களின் புத்தகம் 106:23 சொல்லுகிறது, ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரகத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலே நின்றான் என்று நாம் பார்க்கிறோம். என்ன கவனிங்க, மோசே இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இப்ப விடுதலையாய் வராங்க. கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கர்த்தர் அவர்களை வனாந்திரத்துல நடத்தினார். பாருங்க, இந்த 40 ஆண்டுகளும் அவங்க செய்யாத காரியங்கள் அல்ல. ஒவ்வொரு முறையும் தேவனை கோபப்படுத்தும் பொழுது, ஒவ்வொரு முறையும் அழிவுக்கு நேரா இந்த ஜனங்கள் நடத்தப்படும் பொழுது, மோசே போய் திறப்புலின், ஆண்டவரே இந்த ஒரு விஷயம் மன்னிச்சிருங்கப்பா. ஆண்டவர் சொல்றார், மோசே நீ வந்துரு, இந்த ஜனங்க வணங்கா கழுத்துள்ள ஜனங்க, அதனால இந்த ஜனங்களை நான் சங்கரிக்க விரும்புறேன், இந்த ஜனங்களை நான் அழிக்க விரும்புறேன், உன்னை நான் பெரிய ஜாதி ஆக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ வா மோசேன்னு சொல்லும் பொழுது, மோசே எனக்கு என்ன, ஆண்டவர் என்ன ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிட்டாருல, எனக்கு ஒரு பெருக்கத்தை தருவேன்னு சொல்லிட்டாருல,
எனக்கு நன்மை செய்வான்னு சொல்லிட்டாருல, இனி அவனுக்கு எப்படி போனா என்ன அப்படின்னு சொல்லலீங்க. மோசே பின்னும் தேவனுக்கு முன்பாக நின்று திறப்பில நின்று ஜெபிக்கிறவனாய் இருந்தான். தேவ கோபத்தை ஆற்றுகிறவனாய் இருந்தான். சபையே, ஒரு பக்கம் இந்த உலகம் பாவத்துக்கு அடிமைகளாக, பாவத்துக்கு தன்னை விட்டு போட்டவர்களாக, பாவம் பெருகி கொண்டிருக்கிற சூழ்நிலையில சபையை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அவங்க எப்படி வேணாலும் போகட்டும், தேசம் எப்படி வேணாலும் அழியட்டும்னு நீ நானும் இருக்க கூடாது, நீ நானும் திறப்புல நிற்கிறவங்களா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறார். ஆமென். திறப்புல நிற்கணும். மோசேயை போல திறப்புல நின்று நாம் ஜெபிக்கணும். பாழாய் போய் கொண்டிருக்கிற தேசத்துக்காக, பாவத்தின் பின்னாடி போய் கொண்டிருக்கிற ஜனங்களுக்காக, ஒவ்வொரு நாளும் உங்க வீட்டுல ஏன் கர்த்தர் உங்களை பிளஸ் பண்ணி உங்களுக்கு டிவி எல்லாம் கொடுத்திருக்கிறார் தெரியுமா? அதுல சினிமா பாக்குறதுக்கு இல்ல, அதுல நீங்க சீரியல் பாக்குறதுக்கு இல்ல, செய்திகளை பார்க்கணும். செய்திகள் தான் உங்களுக்கான ஜெப குறிப்புகள். நீங்க கேட்கிற ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு ஜெப குறிப்புகளா மாறணும். ஜெப குறிப்புகளா மாறி அன்னைக்கே நீங்க உடனே என்ன பண்ணணும், அந்த ஜெப குறிப்புகளுக்காக நீங்க கதறி ஜெபிக்கிறவங்களா மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஆமென். உங்களை கொண்டுதான் இந்த ராமாலய கர்த்தர் ரட்சிக்க போகிறார். உங்களை கொண்டுதான் கர்த்தர் இந்த குடியாத்தத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர போகிறார். உங்களை கொண்டுதான் இந்த வேலூர் மாவட்டத்தில் கர்த்தர் ஒரு மிகப்பெரிய அசைவை கொண்டு வர போகிறார். நீங்க தாங்க திறப்புல நிற்கிறவர்கள். உங்களை திறப்புல நிற்கிறவர்களாக மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்க அப்படி மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். உங்க சுயநலங்கள் உடைக்கப்படுவதாக, உங்க சுயநல ஜெபங்கள் மாற்றப்படுவதாக, நீங்க திறப்பில் நின்று மற்றவர்களுக்காக போராட வேண்டும். நீங்க மோசேக்களாக மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. நினிவேவை கர்த்தர் சொல்லிட்டாரு, 40 நாள் வரப்போது அழிக்க போறேன்னு சொல்லும் பொழுது, நினிவேயின் ஜனங்கள் தங்களை ரெட்டுடுத்தி கொண்டவர்களாக உபவாசித்து என்ன பண்ற, கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்றாங்க, திறப்பில் நிற்கிறாங்க. ஆண்டவரே எங்களை அழிச்சிடாதீங்கப்பா, ஆண்டவரே எங்க தேசத்தை அழிச்சிடாதீங்கப்பான்னு சொல்லி ராஜா முதற்கொண்டு எல்லா மிருக ஜீவன்கள் வரைக்கும் திறப்பில நின்று ஜெபித்ததனால கர்த்தர் அழிவிலிருந்து நினைவேவை காப்பாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். ஆமென். இன்னைக்கு நம்ம தேசம் பாழாய் கொண்டிருக்கு. நம்ம தேசத்துல அருவருப்பு அதிகமாய் கொண்டே இருக்குது. ஒவ்வொரு நாளும் செய்தி கேட்டீங்கன்னா ரொம்ப கண்ணீர் வருது. பெண்களுக்கு விரோதமான பாவங்கள், பாலியல் விரோதமான பாலியலுக்கான அந்த அப்படிப்பட்ட பாவங்கள் நம்முடைய தேசத்துல பெருகி 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 ஆண்டவருடைய சமூகத்துல போய் எட்டினதுனால கர்த்தர் இந்த நாள் இந்த வார்த்தைக்கு நம்முடைய சபைக்கு நேராய் கொடுக்கிறார். ஆமென். அல்லேலூயா. எஸ்தர் ராஜாத்தி திறப்புல நின்றதுனாலதான் முழு உலகத்தில் இருக்கிற யூத குலங்கள் காக்கப்பட்டதுங்க. ஆமென். பிரதர், நான் ஜெபிக்கிறதுனால என்ன வந்துரு போகுது பிரதர்? நாங்க ஜெபிக்கிறதுனால என்ன நடக்க போகுது பிரதர்? எங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்டுருவாரா? நாங்க பெரிய அசை உண்டாக்கி விட முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. ஒரு எஸ்தர் ஜெபித்ததனால 3 நாள் அவள் உபவாசித்து ஜெபித்ததனால, எஸ்தரும் அவளுடைய தாதிமார்களும் மொர்தெகாயும் ஜெபித்ததனால அந்த முழு யூத குலமும், உலகத்தில் இருக்கிற முழு யூத குலமும் காக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். நீங்க தாங்க எஸ்தர். இந்த காலத்துல மொர்தெகாய் சொல்றாரு எஸ்தரை பார்த்து, எஸ்தர் ராஜாத்தியே, இந்த காலத்துக்கு பிரயோஜனமா இருக்கும்படி இந்த ராஜ மேன்மை உனக்கு கிடைச்சிருக்குதுன்றத மறந்துடாத. நீ திறப்புல நிற்கலன்னு வச்சுக்கிய, கர்த்தர் எப்படி வேணாலும் யாரை கொண்டு வேணாலும் எங்களை காப்பாத்திடுவார். ஆனா ஒண்ணு புரிந்து கொள்ளு, நீயும் இனமும் அழிந்து போகும் அப்படின்றார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. நீங்க ஜெபிக்கலைன்னா நீங்க ஜெபிக்கலனா, நீங்க உங்க ஜெபங்கள் தேவனுக்கு நேராய் செலுத்தப்படலனா, கர்த்தருக்கு தெரியும் அவரை யாரை கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னு. அவர் அதை கொண்டு அந்த நேரத்துல செய்து முடிச்சிருவார். ஆனா ஒண்ணு புரிந்து கொள்ளுங்க, மீட்கப்பட மாட்டீங்க. நீங்க நம்ம மீட்கப்பட முடியாது, நம்ம காப்பாற்றப்பட முடியாது. அழிவுல நாமும் பாதிக்கப்படுகிறவர்களாய் மாறி போவோம். ஆமென். அதனாலதான் கர்த்தர் சொல்றார், திறப்பில நிற்க ஒருவனை சபைக்குள்ள தேடுகிறேன், ஒவ்வொருவனையும் கேட்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் திறப்புல நிற்கணும். ஆமென். சத்தம் ஒரு ஆமென். யோபு திறப்புல நிற்கிறவனா இருந்தாங்க. தன் பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வீட்டுல விருந்து, பிள்ளைங்க ஏதாவது தவறு செஞ்சுட்டு இருப்பாங்களோ, பிள்ளைங்க ஒரு வேளை தேவனுக்கு விரோதமா எதனா பேசியிருப்பாங்களோன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அதிகாலையில எழுந்து தன் பிள்ளைகளுக்காக பலிகளை செலுத்தி தன் குடும்பத்திற்காக திறப்பில் நின்றான். அந்த திறப்பின் ஜெபம் தான் அவங்க பிள்ளைகளோடு கூட இருந்தது. ஆமென். அவங்க பிள்ளைங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தது.
அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னைக்கும் கர்த்தர் உங்களை திறப்பல நின்று ஜெபிக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஆமென், ஆமென். 15ஆம் நூற்றாண்டுல ஒரு தேவ மனிதனை பற்றி சரித்திரம் சொல்லுகிறது. அவர் பேர் என்னன்னா ஜான் நாக்ஸ். ஆமென். ஸ்காட்லாந்து தேசத்தை அசைத்த ஒரு மிகப்பெரிய தேவ மனிதன் இவர். கவனிங்க, அவர் எப்படி ஜெபிப்பாராம் டெய்லியும், ஆண்டவரே இந்த ஸ்காட்லாந்து தேசத்தை எனக்கு தாரும், தரலையா என் உயிரை நான் மாய்த்து கொள்ளுகிறேன், ஒண்ணு இந்த தேசத்தை எங்களுக்கு தாங்க, இல்லைன்னா என் உயிரை எடுத்துருங்க ஆண்டவரே, என் உயிரை எடுத்துருங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அவர் ஜெபிப்பாராம். பாருங்க, கவனிங்க அருமையான, ஒவ்வொரு நாளும் கண்ணீரோடு கூட இரவுல தூங்க மாட்டாராங்க. அவரு கண்ணீரோடு அவர் ஜெபித்த ஜெபம்தான் அந்த ஸ்காட்லாந்து தேசத்தை அசைத்தது. அந்த ஸ்காட்லாந்து தேசத்தை தேவன் மாற்றி அங்க ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டார் என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்க, ஆமென். இன்னைக்கு உங்க ஜெபத்தை என் ஜெபத்தை கர்த்தர் எதிர்பார்த்து வந்திருக்கிறார். என்ன பரிதாபம் தெரியுமா? சரி, யாராகிலும் ஒருத்தராச்சும் ஜெபிப்பாங்களான்னு சபைக்குள்ள தேடனா ஒருவனையும் நான் பார்க்கலன்ற, ஒருவனையும் பார்க்கலன்னு கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நிலை சபையை விட்டு மாறணும். ஆமென். ஏசாயா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, யார் எனது காரியமாய் போவார், யார் எனது காரியமாய் போவார் சொல்வ. ஏசாயா, ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னது போல நீங்களும் நானும் திறப்புல நின்று தேசத்தின் சுவரை அடைக்கத்தக்கதாக ஜப வீரர்களா ஜாமக்காரர்களா மாற வேண்டும் என்று கர்த்தர் இந்த நாள் நம்மை அழைத்து வந்திருக்கிறார், நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு டேவிட் லிவிங்ஸ்டன் ஒரு பெரிய ஆப்பிரிக்கா தேசத்தையே அசைத்தார் என்று நாம் பார்க்கிறோம். உங்களை என்னையும் அப்படிப்பட்ட அபிஷேகத்துல கர்த்தர் வைத்திருக்கிறாருங்க. நீங்களும் நானும் அப்படி மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். நீங்களும் நானும் அவருக்காக ஜெபிக்க தேவைப்படுகிறவர்கள். ஆமென். நீங்கள் நானும் திறப்பில் நிற்க தேவைப்படுகிறவர்கள். நீங்கள் நானும் ஒவ்வொரு நாளும் தேசத்தின் அழிவுக்காக, தேசத்தில் நடக்கிற அருவருப்புக்காக முட்டி மோதி மன்றாடி தேவ சமூகத்தில் அழுது போராடி ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அதற்காக தான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனிதனை தேடுகிறேன். நான் தேடுறேன்பா, அந்த மனுஷனா நீ இருக்கணும், நீங்க இருக்கணும்னு கர்த்தர் என்ன பண்றாருன்னா விரும்பி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். சத்தம் ஒரு ஆமென். யாத்ராகமத்தின் புத்தகம் 5:16 சொல்லுகிறது, நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நம்ம செய்யற ஒவ்வொரு ஜெபமும் நம்முடைய தேசத்துக்காக, பாவத்தின் நிமித்தமா, பாவம் பெருகுகிறது நிமித்தமா நம்ம செய்யப்படுகிற ஒவ்வொரு ஜெபமும் தேவ சமூகத்தில் எப்படி காணப்படுதா? பலனுள்ளதாக காணப்படுதா? எல்லாம் சொல்லுங்க, எப்படிங்க காணப்படுதா? பலனுள்ளதா. நீங்க நினைச்சிடாதீங்க நானே ஒரு பலவீனமான பாண்ட பிரதர், எங்க ஜெபம் அல்லாமா அப்படின்னு நீங்க நினைச்சிடாதீங்க. நீங்க செய்யற ஒவ்வொரு ஜெபமும் தேவ சமூகத்தில் எப்படி இருக்குன்னா பலம் உள்ளதாக, சாத்தானுக்கு சாபமணி அடிக்கிற ஒரு ஜெபமாக மாறுகிறது. ஆமென். வெளிப்படுத்தும் விசேஷத்துல இப்படி நம்ம வாசிக்கிறோம். நம்முடைய ஜெபங்களை எல்லாம் தேவன் எப்படி பார்க்கிறாரா? தூப கலசத்தை போல பார்க்கிறாரா. எப்படிங்க? ஆசாரியன் ஆசரிப்பு கூடாரத்துல இந்த தூப பீடத்தை கொண்டு வந்து தூபத்தை ஆண்டவருக்கு நேராய் போடும் பொழுது ஆண்டவர் அதை சுகர்ந்த வாசனையா முகருவாராம். அது போல நீங்களும் நானும் தேசத்துக்காக ஏறெடுக்கிற ஜெபங்கள் அவர் சமூகத்துல சுகர்ந்த வாசனையாய் முகரப்படுகிறது. அவர் அந்த தூப பீடத்தை போல பார்க்கிறாராம். சுகர்ந்த வாசனையா முகர்ந்து இமீடியட்டா ஒரு மாற்றத்தை, ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை நம்முடைய தேசத்துக்கு கொடுக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். ஆமென். 1 சாமுவேல் 12:23 சொல்லுகிறது. சாமுவேல் இப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க, நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனாய் இருப்பேன் அப்படின்ற. இங்க பாருங்க, ஏங்க நம்ம தேசத்துக்காக ஜெபம் பண்ணோம்? ஏங்க நம்ம அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணோம்? ஏன் நம்ம கிராமத்துக்காக நம்ம ஜெபிக்கணும்? ஏன் நம்ம பட்டணத்துக்காக நம்ம திறப்புல நிற்கணும்? காரணம் ஒண்ணுதான், நீங்கள் நானும் ஜெபிக்கலனா அது மிகப்பெரிய பாவமா காணப்படுமா தேவனுடைய பார்வையில. என்னங்க இந்த வார்த்தை சொல்லுங்க என் கூட. நம்ம ஜெபிக்கலனா அதுவே நீங்க பெரிய பாவத்தை செய்ய வேண்டியது இல்ல, நம்ம போய் பெரிய பாவங்கள்லாம் செய்ய வேண்டியது இல்ல. நீங்க ஜெபிக்கலினாவே அது மிகப்பெரிய பாவமா நம்ம வாழ்க்கையில காணப்படுமா? ஆமென். அப்போ ஜெபம் எவ்வளவு முக்கியம்ன்றத பாருங்க.
உங்க பர்சனல் ஜெபம் எவ்வளவு முக்கியமோ அதை விட இந்த தேசத்துக்காக ஜெபிக்க வேண்டும் என்று, அழிகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். சத்தம் ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஒருத்தருடைய ஜெபத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். அவர் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தோம். அவர் என்ன பண்றாருன்னா, இந்த பூமியில வந்தப்ப அவருக்குன்னு ஜெபங்கள் தேவைப்படலை. அதாவது அவருக்குன்னு ஒரு ஜெபிச்சுதான் அவர் எல்லாத்தையும் செய்யணுன்றதெல்லாம் இல்லை. ஏன்னா அவர் தேவகுமாரனாக இருந்தார், அவர் தேவாதி தேவனாக இருந்தார். அவர் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே மாறும், அவர் ஒரு வார்த்தை சொன்னா எல்லாமே நடக்கும். ஆனா அவருக்கு என்ன தேவைப்பட்டது தெரியுமா? அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார் தெரியுமா? ஜெப வீரனாக இருந்தார். ஆமென். எப்படிங்க இருந்தாரு? சத்தமா சொல்லுங்க. ஒரு ஜெப வீரனா இருந்தார் பாருங்க. அவர் ஜெபிக்கும் பொழுது வானம் திறக்கப்படுது. அவர் ஜெபிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியான புறாவின் ரூபம் கொண்டு அவர் மேலே இறங்குறதை நம்ம பார்க்க முடியும். ஆமென். மருவ மழையில் அவர் ஜெபிக்கிறார் பாருங்க. அப்படி முகம் சூரியனை போல பிரகாசித்தது என்று பார்க்கிறோம். அவர் கெத்செமனே தோட்டத்தில் ஜெபிக்கும் பொழுது தேவதூதன் வந்து அவரை தேற்றினார் என்று பார்க்கிறோம். இப்படி அவர் அதிகாலையில ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அவர் சாயங்கால வேளையில ஜனங்களை எல்லாம் அனுப்பிவிட்டு, சீக்கிரம் அனுப்பிவிட்டு ஜெபிக்கும்படி ஒரு இடத்துக்கு தனித்து போனார் என்று பார்க்கிறோம். அவர் ராம் முழுவதும் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அவர் இருட்டோட எழுந்து ஒரு இடத்துக்கு தனித்து போய் ஜெபித்தார் என்று பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையில முழுக்க 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 அவர் ஜெபித்துக் கொண்டே இருந்தார் என்று நீங்களும் நானும் பார்க்க முடியும். ஆமென். அதே இயேசு கிறிஸ்து அவர் மரிச்சார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3வது நாள் உயிரோடு கூட எழுந்தார். 40 நாள் அளவு நம்ம எல்லாருக்கும் காணப்பட்டார். எல்லாருக்கும் காணப்பட்டு அவர் பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்தார். என கேட்கிற சபையே என கவனிங்க. இங்க பாருங்க, அவர் பிதாவின் வலது பார்சல உட்கார்ந்து, எப்பா நம்ம போராடிட்டோம் அவ்வளவுதான், எப்பா நம்ம வந்து செய்ய வேண்டிய ஊழியத்தை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி உட்காரலைங்க. அவர் பிதாவின் வலது பார்சத்துல உட்கார்ந்து இன்றைக்கும் உங்களுக்காக எனக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். அந்த தேவன் இன்னைக்கு சபையை பார்த்து சொல்றார், நீங்க திறப்பில் நிற்க வேணும், நீங்க சுவரை அடைக்கத்தக்க வேணும், நான் தேடுகிற மனிதன் நீங்க தான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் ஒண்ணு வீண் போகாதுங்க. நம்ம விதைக்கிற விதை ஒரு நாள் வீண். அதனால தான் பாட்டுக்காரர் பாடுறாரு இப்படி, நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. நான் ஜெபிச்ச ஜெபம் எல்லாம் வீணா போகவில்லை, நான் விதைச்ச விதையெல்லாம் தரிசா மாறவில்லை. நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபமும் அவருடைய சமூகத்தில் எட்டி கொண்டிருக்கிறது. ஆமென். முக்கியமா சுதந்திர தினத்தை சந்திக்க இருக்கிற நம்முடைய தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். தேசமே பயப்படாத, மகிழ்ந்து களிக்குறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் பெரிய காரியங்களை செய்யணும்னா நம்முடைய தேசத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும்னா, நம்முடைய தேசத்துல நடந்து கொண்டிருக்கிற அருவருப்புகள் மாறணும்னா சபை ஜெபிக்கணும். சபையில் இருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஜெபிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியா 5:1 சொல்லுகிறது, நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீர்களோ என்றும், சத்தியத்தை தேடுகிறவன் உண்டோ என்றும், எருசலேமின் தெருக்களிலே நின்று பார்த்து விசாரித்து அதன் வீதிகளிலே தேடுங்கள், காண்பீர்கள், ஆனால் அதற்கு மன்னிப்பு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த வசனம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, நியாயம் செய்கிற மனுஷனை கண்டுபிடிப்பீங்களோ என்று, சத்தியத்தை தேடுகிற உண்டோ என்று. எருசலேமின் தெருக்கள்ல போய் பாருங்க, திறப்புல நிற்கத்தக்க, சுவரை அடைக்கத்தக்க ஒரு மனுஷனை தேடுங்க, இருக்கிறானான்னு பாருங்க. அப்படி ஒருவன் எழும்பிட்டானா நான் தேசத்தை மன்னிப்பேன்னு கர்த்தர் சொல்றார். ஆமென். அல்லேலூயா. அதனால தான் ஒரு இடத்துல இப்படி வசனத்தை வாசிக்கிறோம், என் ஜனங்கள் தங்க பொல்லாத வழிகளை விட்டு தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடுவார்களானால் நான் என்ன பண்ணுவேன், அந்த தேசத்துக்கு நான் மன்னிப்பேன், நான் மன்னிச்சு அந்த தேசத்துக்கு நான் சேமத்தை தருவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே சபை எப்படி இருக்கணுங்க சொல்லுங்க? திறப்புல நிற்கிறவங்களா சொல்லுங்க, சத்தமா சொல்லு. திறப்புல சுவரை அடைக்கத்தக்க ஜப வீரர்களை நம்ம என்ன பண்ணணும்னா மாறணும். அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் 2 காரியத்தை நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஒண்ணு, நம்ம திறப்புல நிற்கணுமா. திறப்புல நிற்கிறதுனா என்னன்னா, மோசே அழிந்து போகிற ஜனங்களுக்காக திறப்புல நின்றார் என்று பார்க்கிறோம். பாவத்துல விழுந்து போன ஜனங்களுக்கு விரோதமாய் திறப்புல நின்று அவங்களுக்காக போராடினார் என்று பார்க்கிறோம். அழிய போகிற லோத்தின் குடும்பத்துக்காக ஆபிரகாம் திறப்புல நின்றார் என்று நாம் பார்த்தோம். இப்ப திறப்புல நிற்கிறதுனா என்னன்னா, இந்த தேசத்தின் மேல தேவ கோபம் எழும்பி இந்த தேசம் அழிந்து போகாதபடிக்கு, இந்த தேசத்துல ஒரு பெரிய நிக்கிரகம் உண்டாகாதபடிக்கு, தேசத்தின் மேல ஒரு பெரிய ஆபத்து வராதபடிக்கு நீங்களும் நானும் என்ன பண்ணுமா, கேட்கப்படுகிற இந்த செய்தியை கேட்டு என்ன பண்ணுமா, ஆண்டவரே இப்படிப்பட்ட அருவருப்புகளா எங்க தேசத்துல நடக்குது, ஆண்டவரே எங்க தேசத்தை ரட்சிங்கப்பா, எங்க தேசத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகணும்ப்பான்னு சொல்லி நம்ம கதறணுமா. ஆமென். இதுதான் என்னதுன்னா திறப்புல நிற்கிற ஒரு காரியம். ஆமென். ரெண்டாவது, ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, வாசலை அடைக்கணும். நீ திறப்புல நிற்கிறது மாத்திரமல்ல, நம்ம என்ன பண்ணணுமா, வாசலையும் அடைக்கணும். எல்லாம் சொல்லுங்க. திறப்புல நிற்கிறது மாத்திரம் இல்ல, நிறைய பேரு திறப்புல நின்றுவீங்க, வாங்க ஜெபிக்கலாம், தேசத்துக்காக ஜெபிக்கலாம், மன்றாடலாம்னு சொல்லும்போது எல்லாரும் வந்துருவீங்க, திறப்புல நிற்பதற்கு எல்லாம் தயாரா இருப்பீங்க. ஆனா சுவரை அடைக்கணும், சுவரை அடைக்கணும். இது இந்த ரெண்டுமே ஒரு கிறிஸ்தவங்க வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. நிறைய நேரத்துல சபை எப்படி இருக்குன்னா, திறப்புல ரொம்ப அழகா நின்னுடுது, ஆனா இந்த சுவரை அடைக்கிற விஷயத்துல என்ன ஆகுதுன்னா கோட்டை விட்டுடுது. ஆமென், ஆமென். அப்படின்னா என்ன பிரதர், யார் திறப்புல நிற்கிறவன், யார் சுவரை அடைக்கத்தக்கவன், அவர்களுடைய அடையாளங்கள் என்ன? ஒரு 3 நபர்களை நான் கொஞ்சம் வேகமா உங்களுக்கு காண்பிக்க போகிறேன். முதலாவதாக என்னோடு சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க என்னாகமத்தின் புத்தகம். சீக்கிரம் எல்லாருமே எடுங்க, எல்லாரும். இந்த 3 சம்பவங்களும் ரொம்ப முக்கியம், அதனால எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமத்தின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க. இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமார்த்திகளோட வேசிதனம் பண்ண தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கிட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேல் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேலர் மேல் தேவனுடைய கோபம் மூண்டதென்று பார்க்கிறோம். ஆமென். என்ன கவனிங்க, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான், நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி தான். இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வராங்க. ஒவ்வொரு பகுதியா கர்த்தர் அவங்களை அற்புதமா நடத்தி கொண்டு வரார். இப்போ மோவாபின் சமவெளிக்கு வராங்க பாருங்க. சீத்திமில வந்து தங்கினார்கள் என்று மோவாபின் எல்லைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. கவனிங்க, இந்த மோவாப அந்த நேரத்துல ஆட்சி செஞ்சிருந்தவன் யாருன்னா பாலாக் ராஜா. யாருங்க இவன்? என்ன பண்றானா, இந்த ஜனங்களை யுத்தம் செஞ்செல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி இவன் பிழையாம் தீர்க்கதரிசியை கொண்டு பல பிளான பண்றான். கர்த்தர் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று அங்க பிழையாம் கிட்ட சொல்றாரு. பிழையாமோ அவனால சபிக்க முடியல, இவன் போயிட்டான் பாருங்க. போகும்பொழுது இவன் சும்மா போல, பாலாக் ராஜா சொல்றேன்டா, நீ வந்து அந்த ஜனங்களை சபிச்சிருந்தியனா நீ போகும்பொழுது உனக்கு நான் பயங்கரமா வெகுமதியெல்லாம் கொடுத்து அனுப்பலாம் நினைச்சிருந்தேன். நீ என்ன பண்ணலன்னா அப்படி நடந்து கொள்ளலன்னு உடனே இவன் ரொம்ப ஃபீல் பண்றான் பாருங்க. ஐயோ போச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஐடியா கொடுத்துட்டு போறான். என்ன ஐடியானா, ராஜா இந்த ஜனங்களுக்கு விரோதமா உன்னால என்ன பண்ண முடியாதுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. காரணம் என்னன்னா, இவங்களுக்கு பாதுகாக்கும்படி கர்த்தரே அவங்க மத்தியில நிற்கிறார். அதனால கர்த்தருடைய கோபம் இவங்க மேல வந்துச்சுன்னா, கர்த்தரை இவங்களுக்கு விரோதமா திருப்பினால் ஒழிய இந்த ஜனங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு அவன் ஒரு ஆலோசனை கொடுக்குறான். ஆலோசனை கொடுத்து அவன் ஒரு ஐடியா கொடுக்குறான் பாருங்க. என்ன தெரியுமா, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் இவனுக்கு கூப்பிடுறானுங்க. மோவாபியர் கூப்பிட்ட உடனே இவனுக்கு வேதம் சொல்லுகிறது, அவங்க அந்த பெண்களோடு போய் வேசிதனம் பண்ணினார்களாம். ஆமென். வேசிதனம் பண்ணி விக்கிரகத்துக்கு படைச்சதெல்லாம் இவனுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. அந்த உண்மையான தேவனாகி ஏகோவாவை இவங்க வணங்காம இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பாகால் பேயோரை நமஸ்கரித்தார்கள் என்று சேவிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். சபையே, இப்படி இருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, தேவ கோபம் ஜனங்கள் மேல மூண்டது என்று, தேவ கோபாக்கினை ஜனங்கள் மேல மூண்டது என்று. இங்க பாருங்க,
இப்படி எழும்பும் பொழுது என்ன நடக்கு தெரியுமா? மோசே ஜனங்களை எல்லாம் கூப்பிட்டு ஆசரிப்பு கூடாரத்துல, ஐயோ என் ஜனங்க இப்படி வேசிதானம் பண்றாங்களே, ஐயோ என் ஜனங்க இப்படி விக்கிரக ஆராதனைக்குள்ள போய் கொண்டிருக்கிறாங்களே, ஐயோ என் ஜனங்க இப்படி போயிட்டு இருக்கிறாங்களே, உண்மையான தேவனாகிய இந்த யெகோவாவை விட்டுட்டு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்த பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் விடுதலை செய்த இந்த ஜனங்களை அந்த தெய்வத்தை விட்டு பாகால் பேயோரை பின்பற்றி போய் கொண்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி மோசே ஜனங்களை அழுது கொண்டிருக்கும் பொழுது, சபையை கூப்பிட்டு அழுது கொண்டிருக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, ஒருத்த துணிகரம் கொண்டு ஒருத்த என்ன பண்ணானா, ஒரு மோவாபிய ஸ்திரியை கொண்டு போனானா விபச்சாரம் செய்வதற்காக கொண்டு போனானா பாருங்க. கொண்டு போய் கூடாரத்துக்குள்ள அவன் விபச்சாரம் செய்யும் பொழுது முழு சபையும் திறப்புல நிற்கிறது. இந்த திறப்புல நின்றா மட்டும் போதாதுங்க, நீங்க சுவரை அடைக்கிறவர்களாம் மாறணும். சுவரை அடைக்கிறதுனா என்ன தெரியுமா? தேவன் தேசத்தின் மேல கொண்டிருக்கிற கோபத்தை ஆற்றுகிறவன் தான் திறப்புல நிற்கிறவன். ஆமென் சொல்லுங்க. சுவரை அடைக்கிறவன் அவன் தான். நீங்க வெறும் திறப்புல நிற்கிறவங்களா மாத்திரம் இல்ல, இன்னைக்கு ரெண்டாவது காரியம் உங்களுக்குள்ள வரணும். நிறைய பேர் திறப்புல நிற்கிறீங்க இல்லைன்னு சொல்ல, ஆனா நீங்க சுவரை அடைக்கத்தக்க மாறணும். அது என்ன சுவரை அடைக்க? தேவன் தேசத்தின் மேல இருக்கிற கோபம் மாறணும். அவருக்கு அந்த கோபம் தனியணும், அந்த கோபத்தை ஆற்றணும். அதுக்கு சபை வாசலை அடைக்கணும். வாசலை அடைக்கிறது என்னன்னு சொல்றேன் பாருங்க. முதலாவதாக வாசலை அடைக்கிறவர்கள் யார்? அவர்களுடைய அடையாளங்கள் என்ன? முதல் அடையாளம் என்ன தெரியுமா? சபை நின்று அழுதுட்டு இருக்கு, திறப்புல நிக்குது, ஆண்டவரே இந்த ஜனங்க மேல தேவ கோபம் எழும்பாது இருக்கட்டப்பா அப்படின்னு மோசே ஜனங்கள்லாம் போட்டு அடிச்சு அழுதுட்டே இருக்கிறாங்க. அழுதுட்டே இருக்கும்போது ஒருத்தர் விபச்சாரம் செய்யும்படி போறான். அந்த முழு சபையில ஒருவன் எழும்புகிறான். அவன் தான் யாருன்னா பெனேகாஸ். இன்னைக்கு சபை மோசே போல அழுகிறது மாத்திரமல்ல, ஒவ்வொரு சபையும் பெனேகாசுகளாக மாற வேண்டும். உன்னை ஏன் கர்த்தர் அழைச்சிருக்கிறார் தெரியுமா? நீ நடக்கிற அருவருப்பை பார்த்து அழறதுக்கு மாத்திரமல்ல, நீ பெனேகாசா எழும்பி சுவரை அடைக்கணும், தேவ கோபத்தை ஆற்றணும், தேவ கோபத்தை ஸ்டாப் பண்ணணும். அதுக்காக தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். இவன் எழும்பி முழு சபை அழுதுட்டு இருக்கு திறப்புல நின்று, ஆனா இவன் மட்டும்தான் எழும்பி சுவரை அடைக்கிற மனிதனாக ஒரு பெரிய ஈட்டியை கொண்டு போய் பின்புறமா போய் அந்த விபச்சாரம் செய்தவனை ஓங்கி அவளையும் இவனையும் ஓங்கி குத்துறான். குத்தன உடனே வேதம் சொல்லுகிறது, தேசத்தின் மேல வந்த தேவ கோபம் நின்றது நின்றது நின்றது. எப்ப தெரியுமாங்க தேசத்தின் மேல தேவ கோபம் நிற்கும்? தேசத்தின் மேல வந்த தேவ கோபம் ஆற்றப்படும் நீங்க பெனேகாசுகளாக எழும்பும் பொழுது, உங்களுக்குள்ள ஒரு பக்தி வைராகி உண்டாகும் பொழுது. நானும் உலகத்தோடவே ஒன்றி வாழ்வோம் பிரதர், நானும் உலகத்தில் இருக்கிறவர்கள் போலவே இருப்போம் பிரதர், எங்களுக்குள்ள ஒரு பக்தி வைராகி உண்டாகாது பிரதர் அப்படி சொல்லுவீர்களானா, நம்ம திறப்புல நிற்கிறதும் பிரயோஜனம் இல்லை, நம்மளை அழைச்ச அழைப்பும் வீண். இன்னைக்கு ஏன் சபையை கர்த்தர் அழைச்சிருக்கிறார் தெரியுமா? நீங்க திறப்புல நிக்கிறது மட்டும் இல்ல, சுவரை அடைக்கணும். உங்களுக்குள்ள ஒரு பக்தி வைராகி உண்டாகணுங்க. தேசத்துல பாக்குற அருவருப்பு நிமித்தமா, தேசத்துல நடக்கிற அந்த அந்த பாவங்க பெருகி இருக்கிறத நினைச்சு நீங்க பார்க்கும் பொழுதெல்லாம் உங்க முகம் மாறணும். என்னங்க சொல்லுங்க? உங்க முகம் மாறணும், உங்க முகம் வேறுபடணும். உங்க உங்க எண்ணங்கள் எல்லாம் அந்த அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் மேல போகணும். போய் ஒரு வைராகி உங்களுக்குள்ள உண்டாகி அழிகிற ஆத்துமாக்களுக்காக நீங்க நிக்கிறது ஜெபிக்கிறது மாத்திரம் இல்ல, பெனேகாசுகளாக எழும்பி அதை தடுத்து நிறுத்தணும். ஆமே சொல்லுங்க. அப்பொழுதுதான் தேவ கோபம் ஆற்றப்படும். ஆமென். இரண்டாவது, யார் வாசலை அடைக்கிறவன்? அவனுடைய அடையாளம் என்ன? முதலாவது நான் சொன்னேன், பெனேகாஸ் சுவரை அடைக்கிறவன். ஆமென். நீங்கள் நானே யாரா மாறணுங்க? பெனேகாசுடைய சுபாவம் என்ன? முழு சபையில பக்தி வைராக்கியம் உடையவனாக அவன் இருந்தான். பாவத்தை பார்க்கும்போது அவனால சகிக்க முடியல. இது நிமித்தமா தேவ கோபம் எழும்பி இருக்கே, வாதை உண்டாயிருக்கேன்னு சொல்லி அவன் எழும்பி தேவ கோபத்தை ஆற்றுகிறான், சுவரை அடைக்கிறான் பாருங்க. உடனே தேவ கோபம் நின்று வாதை நிறுத்தப்பட்டது என்று பார்க்கிறோம். நீங்கள் நானும் வாதை நிறுத்துறவங்களா மாறணும். அல்லேலூயா. இரண்டாவது யார் சுவரை அடைக்கிறவன்? எலியா சுவரை அடைக்கிறவன். எல்லாம் சொல்லுங்க, நீங்க எடுத்துக்கொள்ளுங்க என்னோடு சேர்ந்து. 1 ராஜாக்களின் புத்தகம்
17ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை பாருங்க, சீக்கிரம் எடுங்க. 1 ராஜாக்கள் 17:1. கீலியாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகி எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். ஆமென். இங்க பாருங்க, நிறைய பேருக்கு பின்னாடி நிறைய பட்டங்கள் இருக்கும் பாருங்க. சிலர் டாக்டர் அப்படின்னு தங்களை அறிமுகப்படுத்துவாங்க. நிறைய பேரு தங்க பதவியை அறிமுகப்படுத்திக் கொள்ளுவாங்க, பின்னாடி பேருக்கு பின்னாடி போடுவாங்க. ஆனா எலியாவுடைய அறிமுகம் எப்படி இருக்கு தெரியுமா? கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் திறப்புல நிற்கிறவனாக இருந்தான். அவன் திறப்புல நிற்கிறவனா மாத்திரம் இல்ல, அவன் சுவரையும் அடைக்கிறவனா இருந்தான். ஆமென். சொல்லுங்க. நீங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற 30, 31 நீங்க பாருங்களேன். நான் படிக்கிறேன். உம்ரியின் குமாரனாகிய ஆகாப் தனக்கு முன்னிருந்த எல்லாரை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது என்ன பண்றானா செய்தான். ஏன் இந்த எலியா தேசத்துல மழை பெய்யாதுன்னு ஒரு மிகப்பெரிய வார்த்தையை கொடுக்கிறாருன்னா, அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுகிறது, அந்த தேசத்தை ஆட்சி செய்த ராஜா, ஜனங்க சீர்கெட்டு போகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ராஜாவே சரியில்லாம இருக்கிறான். ராஜாக்கள் எப்படியோ குடிகள் அப்படின்னு நமக்கு பாக்குறோம். இந்த ராஜாவே சரியில்லாம போகிறான். ஆகாப் ராஜா, வேதம் சொல்லுகிறது, அவன் முன்னிருந்த எல்லா ராஜாக்களை பார்க்கிலும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானது என்ன பண்ணானா செய்தானா. 31 பாருங்க. நேபோத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களில் நடப்பது அவனுக்கு கொஞ்ச காரியம் என்று நினைத்தார் போல் அவன் சீதோனியரின் ராஜாவாகிய ஏத்பாகாலின் குமாரத்தி ஏசபேலை விவாகம் பண்ணினதும் அல்லாமல் அவன் போய் பாகாலையும் சேவித்து அதை பணிந்து கொண்டு 32 பாருங்க. தன் சமாரியாவிலே கட்டின பாகாலின் கோவிலில் பாகாலுக்கு பலிபடத்தை என்ன பண்ணானா எடுப்பித்தான். ஆகாப் ஒரு விக்கிர தோப்பையும் வைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினான் அப்படின்னு பாருங்க. என்ன உண்டாக்குனாங்க பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ராஜாக்கள் தேவனுக்கு சந்தோஷத்தை இல்ல. இன்னைக்கு இருக்கிற உலகம், இன்னைக்கு நம்ம பார்க்கிற இந்த சமுதாயம் தேவனுக்கு சமாதானத்தை கொடுக்கிற உலகமா இல்ல. அது எப்படி இருக்குன்னா, தேவனுக்கு கோபத்தை ஏற்படுத்துகிற உலகமா இன்னைக்கு இருக்கு. தலைவர்கள் தேவனை கோபப்படுத்துறவங்களா இருக்கிறாங்க. தேவனுக்கு பிரியமானதை சங்கீதக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே அதிகாலையில உம்முடைய சமூகத்துல வரேன், உமக்கு பிரியமானதை என்ன பண்ணுங்க எனக்கு போதிங்கன்றார். என்ன சொல்லுங்க? பெர்க்மன் செய்ய கூட ஒரு பாட்டு பாடி இருக்கிறார். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும் நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான வழியிலே நீரே என் தேவன், நல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியிலே நடத்த வேண்டுமே, செம்மையான நடத்த வேண்டுமே. ஜெபம் பண்றார் பக்தன், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும். அப்படி அந்த வரிசையில ஒருத்தன் வரான். அவன் எப்படியாப்பட்டவனா இருக்கிறான்னா, உமக்கு எதெல்லாம் பிரியமோ அதை செய்ய மாட்டேன், உங்களை எதெல்லாம் கோபப்படுத்துமோ. இன்னைக்கு தேசம் எப்படி இருக்கு தெரியுமா? தேவனை எதெல்லாம் கோபப்படுத்துதோ, தேவனுடைய இருதயத்தை எதெல்லாம் கஷ்டப்படுத்துதோ அதை செய்கிற உலகமா இருக்கு. இதன் மத்தியில நீங்களும் நான், உலகம் ஒரு பக்கம் ஏசபேலாக ஆகாப்பாக மாறிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தின் மத்தியில கர்த்தர் உங்களை என்னை எலியாவாக மாறும்படி விரும்புகிறார். நீங்கள் நானும் எலியாவா மாறணுங்க. எல்லாம் சொல்லுங்க, யாரா மாறணும்? எலியாவுடைய ஐடென்டிஃபிகேஷன் என்ன தெரியுமா? அவனுடைய அதாவது அவனை குறித்து சொல்லப்படுகிற அவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்று சொல்லப்படுகிறது. அவனுடைய அடையாளம் தான். அவன் திறப்புல நிற்பான் எப்பவுமே. அது மட்டும் இல்லைங்க, எலியா திறப்புல நிற்கிறது மாத்திரமல்ல, அவன் சுவரை அடைக்கிறவனுமாக மாறினான். எப்படி தெரியுமா? அவன் வெறுமனே எல்லா தீர்க்கதரிசிகளை போல இல்ல. எரேமியாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் ஆண்டவர் சொன்ன எல்லாவற்றையும்
தேவ ஜனங்களுக்கு சொல்லி எச்சரித்தான் என்று பார்க்கிறோம். ஆனா அவனால என்ன பண்ண முடியல தெரியுமா? சுவரை அடைக்க முடியல. அதனாலதான் அவனை பிடிச்சி ஒரே கொடுமைப்படுத்தி அவனை ஜெயில போட்டு அவனை கிணத்துல போட்டு அவனை பயங்கர கஷ்டப்படுத்தி விட்டாங்க. ஒரு பக்கம் அவர் என்ன பண்றாருன்னா, பாழாய் போகிற தேசத்தை பார்த்து அழுவுறாரு. அழுது புலம்பல்ல ஒரு புத்தகத்தையே என்ன பண்றாருன்னா அவர் எழுதுறாரு பாருங்க. அழறாரு மார்ல அடிச்சுட்டு. அவர் அழுது தப்பு இல்ல, ஆனா அவர் சுவரை அடைக்கல. ஆமென். ஆனா எலியா எப்படிப்பட்டவனா இருந்தா தெரியுமா? சுவரை அடைக்கத்தக்க மனிதனாய். ஆமென். என்னுடைய வாக்கின் அன்றியே மழையும் பனியும் பெய்யாதுன்னு சொல்லிட்டான் பாருங்க. உடனே 3 வருஷம் 6 மாசம் ஒளிஞ்சிருக்கிறான். ஆண்டு சொல்லிட்ட, நீ போப்பா, நான் உன்னை போஷிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே இவர் போய் தங்கி இருக்கிறார். 3 வருஷம் கழிச்சு ஆண்டு எலியாவை பார்த்து, எலியாவே, நான் தேசத்தின் மேல மழையை கொடுக்கும்படி விரும்புறேன். ஏன்னா அவன் செய்யற தப்புக்கு ஜனங்க என்ன பண்ணுவாங்க, அதனால நான் மன்னிக்க விரும்புறேன். ஏன்னா எனக்கு முன்னாடி துறப்பில் நிற்கிற உன்னை பார்த்து நான் மன்னிக்க விரும்புறேன்னு சொல்லி அவர் என்ன பண்றான், எலியா கிட்ட பேச. உடனே எலியா போய் தன் ஆகாப்புக்கு காண்பிக்கிறார் பாருங்க. ஆகாப் சொல்றாரு, எலியாவே, இந்த தேசம் இப்படி இருக்கிறதுக்கான காரணம் நீதான் அப்படின்னு. உடனே எலியா சொல்றே, நான் இல்லடா. இன்னைக்கு உலகம் என்ன சொல்லு தெரியுமா? தேசம் ஒரு விதமான பிரச்சனைக்குள்ள போறதுக்கான காரணம் சபைன்னு சொல்லுது. என்னங்க? அதனாலதான் சபையை உடைக்கிறான், சபையை அடிக்கிறான், ஊழியர்களை கொளுத்துறான். இப்படிப்பட்ட காரியம்லாம் நடக்குது. இல்லைங்க, உண்மை என்ன தெரியுமா? தேசம் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு திறப்புல நிற்கிறதே அந்த சபைதான். தேசம் சமாதானமாய் மாறும்படி, தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் சமாதானமாய் இருக்கும்படி, அவங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி திறப்புல நின்று ஜெபிக்கிறதே சபைதான். ஆமென். ஆகாப் சொல்றான், நீதான் காரணம். அதுக்கு எலியா சொல்றான், நான் இல்லப்பா, நீயும் குடும்பமும் காரணம். ஏன்னா உண்மையான தேவனை விட்டுட்டு, தேவனை ஆராதிப்பதை விட்டுட்டு நீ பாகால்களையும் அஸ்திரோத்துகளையும் தேசத்துல கொண்டு வந்து, விக்கிரக தோப்புகளை தேசத்துல கொண்டு வந்து தேவனுக்கு கோபம் முட்டினது நீதான். இந்த பஞ்சத்துக்கு காரணம் நீதான். மழை வராததற்கான காரணம் நீதான். தேசத்துல தேவ கோபம் வந்ததற்கான காரணம் நீதான். இங்க ஒரு பெரிய அழிவு வந்ததற்கான காரணம் நீதான். சரி, உடனே கூப்பிடுறாரு, வா கர்மேல் பர்வதத்துக்கு போலாம், வாடா, ஒரு போட்டி வச்சுக்கலாம் வாடா அப்படின்னு. உடனே இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன போட்டின்னு இவனுக்கு ஒன்றும் புரியல. எல்லாம் வராங்க, ஜனங்களை கூப்பிடுறாங்க, பாகால் தீர்க்கதரிசிகளை கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே எலியா செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? இதுதான் நீங்களும் நானும் செய்யணும். எலியா செய்த முதல் காரியம் என்ன தெரியுமா? டைம்ல அதனால வசனத்தை எடுத்து காட்ட முடியல, அப்படியே கவனிங்க. அவன் செய்த முதல் காரியம் பலிப்பிடத்தை செப்பனிட்டான் என்று பார்க்கிறோம். என்னங்க பண்ணணும்? சபை எங்கெங்க பலிப்பிடங்கள் அதாவது தகர்க்கப்பட்டிருக்கிறதோ அது எல்லாம் சரி செய்யணும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் முழு இஸ்ரவேலும் தேவனுக்கு பலிப்பிடங்களை கட்டி அவரை ஆராதித்தது. ஆனா என்னைக்கு உள்ள பாகால்களும் அஸ்திரோத்துகளும் உள்ள வந்துச்சோ, அப்போ தேவனுடைய பலிப்பிடங்கள்லாம் என்ன பண்ணப்பட்டுச்சுங்க? தகர்க்கப்பட்டு போச்சு. இப்ப எலியா எழும்பி தகர்க்கப்பட்ட பலிப்பிடங்களை அவன் திரும்பவும் கட்டி எழுப்பினான் என்று பார்க்கிறோம். சபை கட்டி எழுப்பணுங்க தேசத்தை. ஆமென். அல்லேலூயா. முதல்ல நம்ம மாறணும்ன்ற நான் என்னங்க, நம்ம மாறினாவே ஆட்டோமேட்டிக்கா தேசம் என்ன பண்ணிடும் தெரியுமா? இந்த வார்த்தை எனக்கும் சேர்த்துதான், நம்ம எல்லாருக்கும் சேர்த்துதான். சபை இன்னைக்கு எலியாக்களாக மாறணும். தகர்க்கப்பட்ட பலிப்பிடங்களை செப்பனிடணும். ஆமென். அது மட்டும் இல்ல, அந்தி பலி செலுத்தப்படுகிற நேரம், அதுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு. போ, நீ அக்னியால இந்த பலியை ஏற்றுக்கொள்ளணும். அதுதான்டா உண்மையான தேவன் ஒரு பெரிய சவால் விடுறாரு. அவனுங்க காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் போடுறானுங்க, மேலதாளம் போடுறானுங்க, என்னென்னவோ பண்றானுங்க, ஒரு பதிலும் வரல. இப்போ அந்தி பலி செலுத்தப்படுகிற நேரம் வந்துடுச்சு. கர்த்தருடைய டைம் வருது. எலியா வானத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனை நோக்கி ஒரே ஒரு ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ண உடனே வானத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வந்து அந்த பலிப்படத்தை எரித்தது அப்படின்னு பார்க்கிறோம். ஆமென். இதை பார்த்த ஜனங்க சொல்றாங்க, கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன். உங்களை என்னையும் பார்க்கிற ஜனங்க சொல்லணும், கர்த்தரே தேவன். ரட்சிக்கப்படாத சபைக்குள்ள வர ஜனம் நம்மளை பார்த்தவன ஓடிடக்கூடாது. ஐயோ சபைன்னு என்னென்னவோ நினைச்சு வந்தோம்பா, இந்த ஜனங்கன்னா இவ்வளவு இப்படி இருக்கிறாங்க, இதுக்கு நம்ம கோயிலே மேல அங்க ஓடிடக்கூடாது, நம்ம இடமே மேல்னு போயிடக்கூடாது.
எலியாக்களாக மாறணும். யோசிச்சு பாருங்க, என்னென்னலாம் தகர்க்கப்பட்டிருக்கு உங்க வாழ்க்கையில், என்னென்ன தகர்க்கப்பட்டிருக்கு. கர்த்தர் சொல்றாரு, நீ வாசல் அடைக்கிறவனா மாறணும். நீ திறப்புல நிற்கிற, ரைட். எலியாவுடைய அடையாளம் கூட அதான், அவன் திறப்புல நிற்கிறவனா இருந்தான். ஆனா அவன் அதோடு கூட இல்லைங்க, ஜனங்களை தேவனுக்கு நேராய் நடத்தினான். சபை கிராமத்தை தேவனுக்கு நேராக நடத்தணும். சபை பட்டணத்தை தேவனுக்கு நேராய் நடத்தணும். அதற்கு முதலாவதாக தகர்க்கப்பட்ட பலிப்பிடங்கள் செப்பனிடப்படணும். எலியாவின் ஆவியை உடையவர்களான் நீங்கள் நான் இந்த கடைசி நாட்கள்ல மாறணும்னு கர்த்தர் விரும்புறேன். அல்லேலூயா. 5 நிமிஷத்துல இன்னொரு ஒரே ஒரு மனிதனை மட்டும் காண்பித்து நான் முடிக்கிறேன். அவர் யாருன்னா நெகேமியா. எல்லாம் சொல்லுங்க, நீங்களும் நானும் நெகேமியாக்களாக மாறணும். என்னோட சேர்ந்து எடுத்துக்கொள்ளுங்க. நெகேமியாவின் புத்தகம் முதல் வசனத்தை எடுங்களேன். சீக்கிரம் எடுங்க, முடிச்சிடுறேன். 5 நிமிஷம் தான். நெகேமியாவின் புத்தகம் முதல் வசனத்தை வாசிங்க. முதல் அதிகாரம் முதல் வசனம். அகலியாவின் குமாரனாகி நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேவு மாதத்தில் நான் சூசான் எனும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவில் இருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீந்து தப்பின யூதரின் செய்தியும் எருசலேமின் செய்தியும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்தவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். கவனிங்க, 70 ஆண்டுகள் ஆண்டவர் பாபிலோனுக்கு இவங்களை அடிமையை வித்துட்டார், யூதர்களை. இப்போ 50வது வருஷம் கோரேசை கர்த்தர் எழுப்பி, நீங்களாம் உங்க ஊருக்கு போயிடலாம், உங்க தேசத்துக்கு போயிடுங்கன்னு சொல்லி ஒரு சட்டத்தை போடுறாங்க. அது நிமித்தமா ஒரு 3 கூட்டத்தார், எஸ்ரா தலைமையில, நெகேமியா தலைமையில, அதுக்கப்புறம் செருபாபேல் தலைமையில தேசத்துக்கு வராங்க. பாருங்க, தேசத்துக்கு வரும் பொழுது இவங்க என்ன பண்றாங்க, ஆலயத்தெல்லாம் கட்ட ஆரம்பி, அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த சூழ்நிலையில அலங்கம், இடிக்கப்பட்ட அலங்கம் எப்படி இருக்குன்னா அப்படியே இருக்கு. நெகேமியா யாருன்னா வேதம் சொல்லுகிறது, அவன் ராஜாங்கத்துல அவன் பானபாத்திரக்காரனாக இருந்தான் என்று பார்க்கணும். ஏன்னா யாரா இருந்தாருங்க, சத்தமா சொல்லுங்க. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கும், கப் பேரர் அப்படின்னு சொல்லி சொல்லும். கப் பேரர், பானபாத்திரக்காரன். நீங்க நினைச்சிட கூடாது, என்னங்க என்ன அது, என்னது இந்த கரும் ஜூஸ் ஊத்தி தர மாதிரி அவர் திராட்சை ரசத்தை ஊத்து, அந்த வேலை தானே. நம்ம நினைச்சிட உடனே நம்ம மைண்ட் எல்லாம் எங்க போயிடும் தெரியுமா? நம்ம ஊர்ல இருக்கிற பரோட்டா மாஸ்டர் பழைய பனினை போட்டு வேர்வையை தொடச்சி, நாங்க 2 பரோட்டா போடுங்க மாஸ்டர் அப்படின்னா பரோட்டாவை தட்டி வேர்வை அது மேல சிந்தி போட்டு தொடச்சி மூக்கெல்லாம் தொடச்சி ஒரு மாதிரி பண்ணி கொடு, அந்த மாதிரி நினைச்சிடறோம் நம்ம. கப்பேரர்னா அப்படி இல்லைங்க. கப்பேரர் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவன் ராஜாங்கத்துல மதிக்கப்படத்தக்கவன். சமுதாயத்துல ஆளுநர் எப்படி அந்த பதவியில் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு மதிக்கப்படத்தக்கவன். ராணிக்கு கூட ராஜாவை எப்பனா பார்க்கறதுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். ஆனா ராஜா கூடவே எப்பொழுது இருக்கிற ஒரு பாக்கியத்தை பெற்றவன் தான் யாருன்னா இந்த நெகேமியா. உயர்ந்த பதவி, ராஜா என்ன சாப்பிடுறாரோ அதுதான் இவருக்கு சாப்பாடு. ராஜா கிட்ட நிக்கிறதுனால இவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் உயர்ந்த வஸ்திரங்களாக இருக்கும். இவருடைய, அதாவது இவர் லோக்கலா இருக்க மாட்டார். லோக்கல் லாங்குவேஜ் இவர் பேச முடியாது. ராஜாவுக்கு சில நேரங்கள்ல ராஜாவுக்கு குழப்பமா இருக்கும் பொழுது இவர் ஆலோசனை கொடுக்கணும். அப்படின்னா இவர் எந்த அளவுக்கு நாலேஜபிள் பர்சன் பாருங்க. எந்த அளவுக்கு இவர் உடுத்தி இருக்கணும், சாப்பிட்டு இருக்கணும், எந்த அளவுக்கு இவர் இருந்திருக்கணும் பாருங்க. ஆனா வசனம் சொல்லுகிறது, இவன் இப்பேற்பட்ட உயர்ந்த பதவியில் இருக்கும் பொழுது எருசலேம்ல இருந்து சில ஜனங்க வந்தாங்களாம். அவங்க கிட்ட விசாரிக்கிறான், தேசம் எப்படி இருக்குது. ஒவ்வொரு நாளும் டிவியை நம்ம ஆன் பண்ணும் பொழுது செய்தி வருது, தேசம் பாழாய் கொண்டிருக்கிறது, தேசத்துல விபச்சாரம் பெருகி இருக்குது, தேசத்துல பாவம் பெருகி இருக்கிறது, தேசத்துல அசுத்தங்கள் பெருகி இருக்கிறது அப்படின்னு கேட்டுட்டு நம்ம டிவி ஆஃப் பண்ணிட்டு நம்ம கையை உயர்த்தி, ஆண்டவரே என் குடும்பம் நல்லா இருக்கட்டும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும், நாங்க நல்லா இருக்கணும், நாங்க வீடு கட்டணும், நாங்க கார் வாங்கணும், இப்படியே ஜெபித்து நம்ம போவோம். ஆனால் நம்ம திறப்பு அடைக்க முடியாது சிஸ்டர், திறப்பு அடைக்க முடியாது பிரதர். நெகேமியா என்ன பண்றான் தெரியுமா? கேட்ட உடனே அடுத்த வசனம் சொல்லுங்க, நான் வாசிக்கிறேன் பாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து
உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறான். இதுதான் வாசலை அடைக்கிறவனுடைய அடையாளம். சிஸ்டர், அந்த ஜனங்களை பார்க்கும் பொழுது இருதயம் பரிதபிக்குதா? ஐயோ, நரகத்துக்கு நேரா போய் கொண்டிருக்கேன் அந்த ஆத்மா, உண்மையான தேவனை அறியாம இருக்கு அப்படின்னு சொல்லி அழுவுறீங்களா? யோசிச்சு பாருங்க. நெகேமியா தேசம் பாழாய் கிடக்கிறத கேட்ட உடனே அவன் அழுதானா, அவன் துக்கித்தானா, பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடினானா. ஆமே, இதுதான் சுவரை அடைக்கிறவனுடைய அடையாளம். ஆமே. இன்னொன்னு பரிசுத்த ஆவியானவர் ஞாபகப்படுத்துறதுனால இதை நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னொன்னு, நீங்க அதே 2வது அதிகாரத்தை எடுத்துக்கங்களேன். எல்லாரும் திருப்புங்களேன். 2வது முதல் வசனத்தை பாருங்களேன். அர்த்தசஷ்ட ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன்பு ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமாய், சொல்லுங்க, இவருக்கு இதை யோசிச்சு 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 அழுதுட்டே இருக்கிறாரு, துக்கமாவே இருக்கிறாரு. ஐயோ, அலங்கம் கட்டப்படலையே, அடங்கம் இடிக்கப்பட்டிருக்கே, ஐயோ எதிரிகள் வந்து என் தேசத்தை பாழாக்கிடுவாங்களே, ஐயோ எதிரிகளால என் ஜனம் பாதிக்கப்பட்டிருமே. இவருக்கு அந்த துக்கம் தாங்க முடியல, துக்கம் தாங்க முடியல. சபை எப்படி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறது. யார் சுவரை அடைக்கிறவன் தெரியுமா? முழு சபை, முழு உலகம் அக்கிரமத்தை பார்த்து சகித்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த அக்கிரமத்தின் நிமித்தமா வேதனைப்பட்டு புலம்பி அழுவுதே, அதுதான் சுவரை அடைக்கிற சபை. நீங்கள் நான் அப்படி மாறணும்னு கர்த்தர் விரும்புறார். எனக்கு என்ன வந்துச்சு, என் குடும்பம் நல்லா இருக்குதா, என் கடன் பிரச்சனை மாறிச்சா, நான் நல்லா இருக்கிறேனா, நான் செட்டில் பண்ணிட்டேனா அப்படின்னு இருந்தீங்கன்னா அது வந்து சுவரை அடைக்கிற சபை இல்லை. உங்களை அதுக்காக அழைக்கல. இந்த ராமாலையில கர்த்தர் உங்களை அழைச்சதுக்கு சுவர் அடைக்கணுன்றதுக்காக. ஆமென். நீங்க ஜெபிக்கணுன்றதுக்காக. நெகேமியா துக்கப்பட்டானா. இங்க பாருங்க, அடுத்து சொல்லுது, இவன் ராஜாக்கு முன்னாடி மாதங்கள் கிடக்குது. மாதம் கிடக்க உடனே இப்போ இவன் துக்கமுகமே இருக்கிறான். அப்ப ராஜாக்கு பான பாத்திரம் ஊத்தும் பொழுது ராஜா அவனை பாக்குறாரு. முன்னாடி நீ ஒருபோதும் இப்படி துக்கமா இருந்தது இல்லையாப்பா நெகேமியா, ஏன் உன் முகம் வாடலா இருக்கு, ஏன் உன் முகம் இப்படி இருக்கு? அவன் சொல்ற ஆன்சர் தான் ரொம்ப முக்கியம். நான் படிக்கிறத உங்களுக்கு பாருங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமா இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும் பொழுது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றான். அவன் ஆன்சர் எல்லாம் சொல்றான். இப்படி இருக்குங்க, சுவர் அடைக்கப்படல, என் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, என் ஜனங்க இன்னும் நிந்தையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாங்க, என் ஜனங்க இன்னும் பாழா இருக்கிறாங்க, என் தேசம் பாழாய் கிடக்குது. அவங்க அப்படி பாழா இருக்கும்போது நான் மட்டும் எப்படி சந்தோஷமா இருக்கிறது அப்படின்ற மாதிரி அப்படி சொல்லிட்டு அவன் சொல்றான். அப்பொழுது கவனிங்க, ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன? எப்பா விஷயத்துக்கு வா, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கிறார். என்னங்க சொல்லுங்க, நீ கேட்கிற காரியம் விஷயத்துக்கு வாப்பா அப்படின்னு. கவனிங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி. இந்த வசனத்தை எல்லாரும் படிங்க, தயவுசெய்து எல்லாரும் பைபிள் எடுங்க, இந்த வசனத்தை எல்லாம் படிங்களா, ரொம்ப முக்கியமான வசனம். இதை தான் சொல்லி நான் முடிக்க போறேன். எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 5வது வசனத்தை படிங்க. ராஜாவை பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறை இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்திற்கு நீர் என்னை, அதை திரும்ப படிங்க, நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். நெகேமியா எப்படிப்பட்ட இருதயத்தை உடையவனா இருந்தான் தெரியுமா? திறப்புல நிற்கிறவனாக மாத்திரமல்ல, தன்னையே ஒப்பு கொடுக்கிறவனா இருந்தான். ஆமென். இங்க பாருங்க, நிறைய நேரத்துல இப்ப ஆக்சுவலா நெகேமியா எந்த இடத்துல இருக்கிறான்னா, ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனா இருக்கிறான். அவனுடைய ஸ்டேட்டஸ் பயங்கரமான ஸ்டேட்டஸ், அவனுடைய உணவு பழக்க வழக்கங்கள் பயங்கரம். அவனுக்கு சம்பாத்தியத்துக்கு குறை இல்லை, அவனுக்கு ஒரு குறை இல்லைங்க. நல்லபடியா அடிமை தேசத்துல சூப்பரா கர்த்தர் அவனை உயர்த்தி வச்சிருக்கிறார், அருமையா வாழறாங்க. ஆனா தங்கள் ஜனங்கள் பாழாய் கிடக்குறாங்கன்னு தெரிஞ்ச உடனே
அவன் சொல்றான், நான் போறேன் ஆண்டவரே, என்ன அனுப்புங்க ராஜாவேன்னு கேட்கறான். ஒரு பாஸ்ட் இப்படி விளையாட்டா சொல்றார். சொன்னதை நான் கேட்டேன். என்ன தெரியுமா, நிறைய நேரத்துல நம்ம என்ன பண்றோம்னா வேற யாருன்னா அனுப்பி விடுங்க. ஆக்சுவலா இவன் இருந்த ஸ்டேட்டஸ்க்கு என்ன சொல்லிருக்கோம், இந்த மாதிரி ராஜாவே ஒரு 4 பேர் அனுப்பிச்சு விடுங்க, கட்டிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆமா தானுங்க, சொல்லுங்க. ஆனா இவன் என்ன பண்றான்னா ராஜா கிட்ட லீவு கேட்கலாம். எதுக்கு தெரியுமா, சபையை கட்டி எழுப்புன்றதுக்காக. இன்னைக்கு நிறைய பேர் சபையில லீவு கேட்கறீங்க. பாஸ்டர் இந்த வாரம் மட்டும் லீவ் எடுத்துக்கிட்டோமா, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்துடுறேன். பாஸ்டர் இந்த வாரம் மட்டும் லீவ் எடுத்துக்கிட்டோமா, முக்கியமான அலுவல் இருக்கு. பாஸ்டர் இந்த வாரம் மட்டும் லீவ். நீங்க சபைக்கு லீவ் எடுக்க கூடாதுங்க, வேலைக்கு லீவ் எடுத்துட்டு ஆலயத்துக்கு வரணும். அந்த ஆலயத்துக்கு வர்றவங்க தான் யாருன்னா திறப்புல நிக்கிறவங்க. இவன் இருந்த பொசிஷனுக்கு இவன் 4 பேர் அமுச்சு விட்டுருந்தான்னா அது வாஸ்தவம். ஆனா இவன் சொல்றான், என்ன அனுப்புங்க ஆண்டவரே, என்ன அனுப்புங்க ராஜா, நான் போறேன். நான் சுவரை அடைக்கத்தக்கவனா, நான் போறேன். எந்த ஒரு சபை தன்னை ஒப்பு கொடுக்குதோ தேவனுக்காக, அந்த மனுஷனை வச்சுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமே, அந்த மனுஷனை வச்சுதான் பெரிய. நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ ஆண்டுகள் ஆகுதுங்க. ஆனா ஏன் நம்ம ஒரு தேக்க நிலையில நின்றுட்டு இருக்கிறோம் தெரியுமா, ஒரு சூழ்நிலையில அப்படியே நம்ம வாழ்க்கை நின்றுச்சு தெரியுமா, நம்ம இன்னும் சுயநலமாவே இருக்கிறோம். நம்மளை நம்ம ஒப்பு கொடுக்க மாட்டேன்றோம். தப்பா எடுத்துக்காதீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நம்மள நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் தெரியுமா, இந்த வேலையா இவங்க தாங்க செய்யணும், இந்த வேலையா இவங்க தாங்க செய்யணும். இல்லைங்க, நம்ம செய்யணுங்க. சொல்லுங்க, நான் செய்யணும். ஜெபிக்கிறதா பாஸ்ட் பாத்துக்கு அவர் அவர் ஜெபிக்கிட்டு. யாரோ ஒருத்தர் வியாதியா வராங்க சர்ச்சுக்குள்ள, நம்ம எல்லாரும், நான் உங்ககிட்ட சொல்றேங்க, இவங்களுக்கு ஒரு பிரச்சனை, வியாதி, ஜெபம் பண்ணலாம் எல்லாரும். அதுக்கு தானே பாஸ்டர் நீங்க இருக்கிறீங்க, நீங்க ஜெபம் பண்ணீங்க. அது இல்லைங்க திறப்புல நிக்கிறவங்களுடைய அடையாளம். அந்த மனுஷனுக்காக நீங்க உங்க வீட்டுல போய் பர்சனலா உபவாசித்து ஜெபித்து அழறீங்க பாருங்க, அதுதான் திறப்புல நிற்கிறவங்களுடைய சுபாவம். தேசத்துல வர்ற பிரச்சனை உங்க பிரச்சனையா பாக்குறவன் தான் திறப்புல நிற்கிறவன். கர்த்தர் இன்னைக்கு அப்படி நம்மள மாறும்படி விரும்புறார். ஆமென். முதல் அடையாளம் எல்லாரும் சொல்லுங்க, திறப்புல நிற்கிறவருடைய முதல் அடையாளம் என்னங்க, பக்தி வைராகியம் உண்டாகும். நீங்க நானும் பெனேகாசா இருக்கணும். 2வது எலியாவின் ஆவியை உடையவர்களா இருக்கணும். ஆமென். தகர்க்கப்பட்ட பலிப்படத்தை செப்பனிடணும். ஆமென். 3வது நீங்கள் நான் நெகேமியாக்களாக மாறணும். யார் நெகேமியா? அவன் ஒரு பிரச்சனை கேட்ட உடனே துக்கித்து அழுது, நான் போறேன் ஆண்டவரே, என்னை அனுப்பு. இந்த கிராமம் ரட்சிக்கப்படல, உங்கள யார் போய் ஜெபிக்க போறீங்க அப்படின்னு ஆண்டவர் கேட்கிறாரு. பாஸ்டர் அதுக்கு தான் நீங்கிறீங்க அப்படின்னு நீங்க கை காட்டுறீங்களா? இல்ல, ஆண்டவரே என்னை அனுப்புங்கப்பா, என் சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படும், என்ன அனுப்புங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீர்களா? உங்களை நீங்க அப்படியே ஒப்பு கொடுங்க. கண்களை மூடலாம், அப்படியே கண்களை மூடி முழங்கால் படிக்கிட்டு, தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பில் நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன், தேடியும் காணேன். சபையே, எனக்கு என்ன வந்துச்சு? தேசம் அழிஞ்ச என்ன, தேசம் பாழாய் போன என்ன, சின்ன சின்ன பிள்ளைங்களாம் கொல்லப்படுறாங்க, சொந்த பெற்றோர் கொல்றாங்க, சுயநலத்துக்காக ஜனங்க மாறிட்டாங்க. சபை இன்னைக்கு அதை பார்த்துட்டு சும்மாவே இருக்கு. விபச்சாரம் பெருகி இருக்கு, வேசித்தனங்கள் பெருகி இருக்கு. சபையை திருடு, கொள்ளை, கற்பழிப்பு, ஒரு பெண்ணை நம்பி அனுப்ப முடியல. எங்க இருந்து பிரச்சனை வருதுன்னே தெரியலைங்க. எவன் எப்படி எந்த ரூபத்துல வராங்கன்னே தெரியல. பிசாசு தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குன்னு சொல்லி இயேசு கிறிஸ்துடைய வருகை அதிசீக்கிரமா இருக்கிறது அவன் அறிந்து அவன் தீவிரமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். ஜனங்களை பாவத்துக்கு நேராய் நடத்தி கொண்டிருக்கிறான். தேசத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு நீ நானும் உக்காந்துட்டு எனக்கு என்ன வந்துச்சு, நான் என் வீடை கட்டினா போதும், நான் எனக்கு கார் வாங்கினா போதும்,
நான் நல்லா இருந்தா போதும், என் குடும்பம் நல்லா இருந்தா போதும். இன்னைக்கு நம்ம இப்படி சொல்லிட்டு இருப்போமானால் பிரயோஜனமற்ற சபையா நம்ம மாறி விடுவோம். பயன்படாத சபையா நம்ம மாறி விடுவோம். தேவ கோபம் எழும்பும் பொழுது நீங்களும் நானும் அந்த தேவ கோபத்துல அழிந்து போகிறவர்களாய் மாறிவிடும். இன்னைக்கு சபையை பார்த்து கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை கேட்கிறார். பெனேகாசாக நீ மாற விரும்புறியா? ஒப்புக்கொடு. சபையை இருதயத்துல கை வச்சு ஒப்புக்கொடு. தானியேலோ என்றால் தன் இருதயத்துல தீர்மானம் எடுத்தான்னு வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு நாங்க யாரும் உங்களை ஊழியக்காரர்கள் பார்க்கல, பக்கத்துல இருக்கிறவங்க உங்களை பார்க்கல. உங்க இருதயத்துல தீர்மானம் எடுங்க. எத்தனை நாளுங்க நீங்க சுகபோகமா வாழ்ந்துட்டு இருப்பீங்க? எத்தனை நாளுங்க நீங்க உங்க பழைய வாழ்க்கையிலே வாழ்ந்துட்டு இருப்பீங்க? கர்த்தர் ஒரு முறை கூடவா உங்ககிட்ட பேசல? இத்தனை வருஷமா சபைக்கு வரீங்களே, நீங்க ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆகிறது, ஒரு முறை கூடவா கர்த்தர் உங்ககிட்ட பேசல? நீங்க திருப்பல நிற்கணும் சிஸ்டர். உங்க வாழ்க்கையில தகர்க்கப்பட்ட பலிப்பிடங்கள் சப்படிடப்படணும் சிஸ்டர். நீங்க எலியாவின் ஆவியை உடையவர்களா மாறணும் சிஸ்டர். பிரதர், பெனேகாசாக சபையில நீங்க பக்தி வைராகி பாராட்டணும் பிரதர். முகத்துக்கு முன்னாடி மாத்திரம் நீங்க ஆக்ஷன் பண்ணிட்டு வெளிப்புற வாழ்க்கை, அந்தரங்க வாழ்க்கை கேடுள்ளதாக, தேவனுக்கு பிரியமில்லாதாக வாழ்வீடானா தேவ கோபம் வரும் என்பதை மறந்து போகாத சபையே. உன்னை திறப்பில் நிற்கும்படி கர்த்தர் அழைச்சிருக்கிறார். நீ நெகேமியாவாக மாறும். இந்த சபையில உன்னை நீ ஒப்பு கொடுக்கணும். இது ஏன் ஊழியம், இது ஏன் கிராமம், இது ஏன் பட்டணம். நான் தான் ஜெபிக்கணும், நான் தான் திறப்பில் நிற்கணும், நான் தான் சுவரை அடைக்கணும். நீ போய் சொல்லணும், இயேசுவை பத்தி சொல்லணும். நீங்க ரட்சிக்கப்பட்ட இத்தனை வருஷத்துல எத்தனை பேருக்கு நீங்க இயேசுவை பத்தி சொல்லி இருக்கிறீங்க? நாகமான் வீட்டுக்கு ஒரு சின்ன பெண்ணு போறா, அடிமையா போறா. அவ அடிமை, ஆனா அவ சுவிசேஷத்தை நாகமான் குடும்பத்துக்கு சொல்லி நாகமான் குடும்பத்தையே ரட்சிப்புக்குள்ள நடத்திட்டாங்க. அடிமை, அவ ஊழியத்தை கரெக்டா செய்யறா. ஆனா நீ பாழாய் கொண்டிருக்கிறது தேசத்துக்கு சுவிசேஷத்தை சொல்ல யாரும் இல்லை, இயேசுவை பத்தி சொல்ல யாரும் இல்லை, இயேசுவை காண்பிக்க யாரும் இல்லை. சர்ச்சுக்குள்ள வந்தா பல இயேசுநாதரா நம்ம மாறிடுறோம். ஆனா வெளியே போன உடனே அப்படியே ஆப்போசிட் வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒப்புக்கொடுங்க, ஒப்புக்கொடு. இன்னைக்கு நீங்க மாறணும்னு கர்த்தர் விரும்புற, உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் உண்டாக்க விரும்புகிறார். ஒப்புக்கொடுங்க. உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்வாய்? உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்வாய்? எனக்காக நீ என்ன செய்வாய்? ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம்.